திருவெம்பாவை பாசுரம் 9 பாடல். புதுமை கும்பேர்த்தும் பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்கவோம் அன்னவரே கணவராவர் அவருகந்து சொன்ன பதிசே தொழும் பாய் பணி செய்வோம் இன்ன வகை எனக்கெங்கோன் நல்குதியே என்ன கூரையும் மினோம் ஏலோரும் பாவாய் என்ன கூரையும் மினோம் ஏலோரும் திருவெம்பாவை பாசுரம் 9 பொருள். கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே, இன்னும் 1,00,000 ஆண்டுகள் கழித்து இப்படிதான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே, உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம். விளக்கம். தனக்கு வரும் கணவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் பெருகிவிட்ட காலம் இது. இந்த செல்வம் நிலைத்திருக்குமா? இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா? பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் விரல் விட்டு எண்ணும் அளவிலாது என்று இருக்கிறார்களா? அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டும் என விரும்பினர். அதை இறைவனிடம் கேட்டனர். செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது. பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம். ஆனால் அதில் இருக்கும் மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்பது இந்த பாடலின் உட்கருத்து.